தெளிவா புரிஞ்சுக்கீங்க. எத்தனையோ வேட்பாளர் வருவாங்க. இதே வேட்பாளர் நம்முடைய விருதாச்சலத்துடைய எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, அவரு என்ன கட்சி எம்எல்ஏ? காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ. நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஏன்னு கேட்டா அடுத்த தடவை திமுக ஓட்டு கேட்டு வருவாங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர் காட்டுவாங்க. போன தடவை சொன்னதே ஆளை காணும். இப்ப என்னையா புதுசு குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் எல்லாத்தையும் அவுத்து வச்சு ஆடிச்சு. அது எல்லாத்தையும் அவுத்து வச்சு ஆடிச்சு. இது எதுவுமே இல்லாம ஆடும். நல்லா கேளுங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு எம்எல்ஏ இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்காரா? ஒரு நல்லடி கட்டத்துக்கு வந்திருக்காரா? ஓட்டு கேட்டு வந்திருப்பாரு. என்ன சொல்றாரு? அம்மா உன் புள்ள வந்திருக்கிறான், என் மூச்சை இப்ப பார்த்துக்க, நீங்க பார்க்கவே முடியாது, ஓட்ட மறைக்காம கை சின்னத்தை போடு சொன்னாரா? சொன்னாரா? நீங்க செஞ்சீங்களா? அவர் வந்தாரா? வந்தாரா? வரவே முடியாது. சிறகடி காசியில் முத்தகுது பார்த்துக்கலாம், நம்ம எம்எல்ஏ பார்க்க முடியாது. இப்ப நாளைக்கு தாமரைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா? முடிஞ்சு அந்த சீசனு கூட்டத்துக்கு போயிட்டோமா? அதனால எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. நம்மளுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் நம்முடைய மாவட்ட செயலாளர் வேட்பாளராக நிறுத்துவார்னு கேட்டீங்கன்னா, இந்த மாவட்டத்தில் பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பணம் கொடுத்தோ, நிலம் கொடுத்தோ, வீடு கொடுத்தோ, இலவசம் கொடுத்தோ அவருடைய வாழ்க்கை முன்னேறாது. அவர்களுக்கு தரமான கல்வியை கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை முன்னேறும் என்று தரமான கல்வியை இன்றைக்கு நம்முடைய கல்வி நிறுவனத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதநேய மிக்க மாணவரை நமக்கு வேட்பாளராக ஐயா அறிமுகம் கண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்? நம்ம யாருகிட்ட பேசினாலும் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா எங்க அண்ணன் ஈகே சுரேஷ் நிற்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன் இன்னைய வரைக்கும் ஈகேஎஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கா? உங்க காலுக்கு வந்திருக்குதா? எங்கேயாவது மண்ணு கட்டினாரு தகவல் வந்திருக்குதா? இல்ல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா? அவர் போட்டிருக்காரு என்ன கதை சட்டை? அது போலதாம இதயமும் வெள்ளையா இருக்குது. நெஞ்ச தொட்டுட்டல் இல்ல மாவட்ட செயலர் நைட்டு 15,000 எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. பணத்துக்காக பேசுறது நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் சொல்றோம். அரசியலே அண்ணனை கைவிட்டாலும் அவர்களுடைய தம்பிகள் நாங்கள் அவர் கூட இருப்போம், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஏனென்று சொன்னால் எங்கள் அண்ணன் கலந்த பாலை விட தூய்மையானவர், கரைப்படாத காகிதம், வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர் என்கின்ற திமிரில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த அரசியல் பின்புலமும் இல்ல. எங்க அண்ணன் ஈகேஎஸ் அப்படின்னு சொன்னால் அவர் கை காட்டினால் இனத்தில் இல்ல தீவிரத்தில் குதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு உண்மையான ஒரு உழைப்பாளிக்கு பின்னாடி நிற்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்தை இன்றைக்கு விருதாச்சலத்தில் தொடங்கி இருக்கிறார். அவருக்கு எந்த